உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்து பல வேலைகளுக்கு மத்தியில அந்த குறிக்கோளை அடைய முடியாம நீங்க இருக்கீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கானது. வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் த ஒன் திங் ஃபார் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ். சிறந்த முடிவுகளை நோக்கி ஒரே ஒரு விஷயம். இந்த புக்கை 2 ஆத்தர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஒருத்தவரோட பேரு கேரி கெல்லர், இன்னொருத்தரோட பேரு ஜெய் பேப்பர்சன். இந்த புத்தகம் நிறைய பிராக்டிக்கலான விஷயங்களை சொல்லி தருது. அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு நாள் ஒரு ஊர்ல துப்பாக்கி சுடுற போட்டி ஒண்ணு நடந்துச்சு. அதுல ஒருத்தவர் 10 முறை துப்பாக்கி சுட்டாரு, இன்னொருத்தவர் ஒரே ஒரு முறை மட்டும்தான் துப்பாக்கி சுட்டாரு. ஆனா பரிசு கிடைச்சது ஒரே ஒரு முறை சுட்டவருக்கு. உடனே 10 முறை சுட்டவருக்கு கோபம் வந்துருச்சு. போட்டி நடத்தினவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. என்ன இது, நான் தானே அதிக முறை சுட்டேன், எனக்கு தானே பரிசு தரணும், ஏன் அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கு போட்டி நடத்தினவர் சொன்னாராம், தம்பி, நீ 10 தடவை சுட்டாலும் மைய புள்ளிய சுத்தி இருக்கிற வட்டத்தை தான் சுட்டிய ஒழிய டார்கெட்டை, அதாவது மைய புள்ளிய சுடல. ஆனா அவன் ஒரே ஒரு முறை சுட்டாலும் மைய புள்ளியிலேயே சுட்டான், அதனாலதான் அவனுக்கு அந்த பரிசு அப்படின்னு. இது போலதான் நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அதுல எத்தனை வேலைகள் நம்ம குறிக்கோளை நோக்கி இருக்கு அப்படின்றதான் முக்கியமே. அதனாலதான் இந்த புத்தகம் சொல்லுது, நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டாம்ப் மாதிரி இருக்கணுமா. ஏன் தெரியுமா? ஒரு தபால் தலை ஒரு கடிதத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கடிதத்தோடைய தான் ஒட்டிட்டு இருக்கும். அது மாதிரிதான் நீங்களும் நானும் நம்ம குறிக்கோள் எதுவோ அதை அடையிற வரைக்கும் அது தொடர்பான வேலைகள்ல தான் ஒட்டிட்டு இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன்ல வேற எதையாவது செய்ய ஆரம்பிச்சோம்னா ஸ்டாம்ப் நீக்கப்பட்ட ஒரு செல்லா கடிதம் மாதிரி ஆகிடும் நம்ம நிலைமை. சோ எப்படி ஒரே விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு முடிக்கிறது அப்படின்றதுக்கான டிப்ஸை வெறும் 4 ஸ்டெப்ல பிராக்டிக்கலா எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, முதல்ல நம்ம குறிக்கோளையும் அதை சார்ந்த வேலைகளை மட்டும் நம்ம போக்கஸ்குள்ள கொண்டு வரணும். பொதுவா இந்த துப்பாக்கில குறிப்பாக்கும் போது இதை பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டார்கெட்டுக்கு சுத்தி இருக்க இடங்கள்ல அவுட் ஆஃப் போக்கஸுக்கு கொண்டு வருவாங்க. அது எல்லாம் அவுட் ஆஃப் போக்கஸ்ல போயிடுச்சுன்னா நம்ம கண்ணுக்கு நம்ம டார்கெட் மட்டும் தான் தெரியும். டார்கெட்டை ஹிட் பண்ற வாய்ப்பு அதிகமாகும். அது மாதிரி நம்ம குறிக்கோளுக்கு எந்த வேலையெல்லாம் உதவுமோ அதை மட்டும் நம்ம போக்கஸ்ல வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிஸ், ஸ்ட்ராட்டஜி லேர்னிங், நெட்வொர்க்கிங், ஸ்பான்சர் சர்ச் பண்றது, ஆரோக்கியமான உணவுல கான்சென்ட்ரேட் பண்றது, இது ரிலேட்டடா இருக்க ஆக்டிவிட்டிஸை மட்டும் தான் நம்ம பிரியாரிட்டி கொடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம குறிக்கோளை நோக்கிய அந்த சில செயல்களை மட்டும் ஒரு போக்கஸ்குள்ள கொண்டு வரது தான் ஒரு விஷயத்தை கையில எடுத்து ஒழுங்கா செய்யறதுக்கான முதல் படிநிலை. ஸ்டெப் நம்பர் 2, டைம் பிளாக்கிங், நேரம் ஒதுக்குதல். ஒரு நாள்ல சில குறிப்பிட்ட மணி நேரங்களை மட்டும் நம்ம குறிக்கோள் சார்ந்த செயல்பாடுகளுக்காக நம்ம ஒதுக்கணும். அந்த நேரத்துக்கு எந்த தடை வந்தாலும் சரி, அதை மீறி குறிக்கோள் சார்ந்த செயலை மட்டும் செய்யறது. ரொம்ப ரேரா ஒரு முக்கியமான வேலை வரும்போது முடிஞ்ச வரைக்கும் 2 விஷயம் பண்ணணும். ஒன்னு, ஒரு பேக்கப் டைம் மாதிரி பயன்படுத்தணும், இல்ல நம்ம பிளாக் பண்ண டைமை ரீஅரேஞ்ச் பண்றது பெட்டர். உதாரணத்துக்கு சாயங்காலம் 5ல இருந்து 6 மணி வரைக்கும் நம்ம கோலுக்காக நம்ம பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஆபீஸ்ல அதே நேரத்துல வாரத்துக்கு 2 நாள் மீட்டிங் போட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிளாக் பண்ண டைமை ரீஅரேஞ்ச் பண்றது பெட்டர். இப்போ போக்கஸ் பண்ணியாச்சு, டைம் பிளாக் பண்ணியாச்சு. இனி அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3, லாகிங். ஒரு டைரி எடுத்து அந்த டைரியில வாரத்தோட ஒவ்வொரு நாளையும் எழுதி, நம்ம பிளாக் பண்ண நேரத்தையும் எழுதி, அந்த நேரத்துல நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் செஞ்சோம் அப்படிங்கறதையும் எழுதிக்கிட்டே வர்றதுக்கு பெயர் தான் லாகிங். என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. சில நேரம் நம்ம செய்யற இந்த மாதிரியான சின்ன பிள்ளைத்தனமான காரியங்கள் தான் நம்ம சக்சஸுக்கே காரணமா இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த லாகிங். இத எமோஷனலாவும் சரி பிராக்டிக்கலாவும் சரி நம்மள நம்ம கோலை நோக்கி நகர்த்திக்கிட்டே வரும். சோ மறக்காம ஒரு நோட்டை வாங்கி இந்த லாக கிரியேட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 4, கமிட்மெண்ட். இந்த போக்கஸ, டைம் பிளாக்கிங்க, லாகிங்க நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம கிட்ட 3 கமிட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும். நம்பர் 1, நான் எதை செஞ்சாலும் பெஸ்டா தான் செய்வேன். நான் பிளாக் பண்ணி வச்சிருக்க டைம்ல செய்யற அந்த ஒரு செயலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்டா செய்வேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட். செகண்ட் கமிட்மெண்ட், ஏற்கனவே எது நமக்கு வருதோ அதையும் தாண்டி ஒரு படிக்கு அதிகமா கத்துக்கிட்டு அதிகமா எஃபிஷியன்ட்டா ஒரு டாஸ்க் பண்றது. பிகாஸ் சில நேரம் நம்ம பிளாக் பண்றதுக்கு கிடைக்கிற டைமே கம்மியா தான் இருக்கும். அந்த கம்மியான டைம்ல ஹை எஃபிஷியன்சியை காட்டணும்னா நமக்கு வராததையும் கூட கொஞ்சம் லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறது தான் கை
கொடுக்கும். தேர்டு கமிட்மெண்ட். நம்ம குறிக்கோளுக்கு நம்ம தான் பொறுப்பாளி, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பாளி அப்படிங்கறத உணர்றது. அதை உணர்ந்தாதான் சுத்தி 1000 விஷயம் நடந்தாலும் இந்த 1000 மேலையும் பழி போடாம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதையாவது பண்ணுறோங்கிற உணர்வு நமக்கு வரும். ஆக இந்த 4 ஸ்டெப்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோக்கஸ் பண்ணுங்க, டைம் பிளாக் பண்ணுங்க, லாக் பண்ற டைம்ல என்ன பண்றோங்கிறத நோட் பண்ணுங்க, அதாவது எழுதி வச்சுக்கோங்க, கமிட்டடா இருங்க. இப்போ நம்மள சில பேர் யோசிக்கலாம், இதெல்லாம் கேட்கறதுக்கு ஈஸியா தான் இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா செய்யும் போது என்னெல்லாம் கஷ்டம் இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு. கரெக்ட் தான், இங்க நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஆனா அதுக்கு அடிப்படையில நம்ம நம்புற 6 விஷயங்கள் தான் காரணம்னு சொல்லுது இந்த புத்தகம். அந்த 6 விஷயங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, எல்லாமே முக்கியம், அதனால எல்லாத்துக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, வேலை முக்கியம், குடும்பம் முக்கியம், உடம்பு முக்கியம், நம்மளோட பேஷனும் முக்கியம், இப்படி எல்லாமே முக்கியம், அதனால எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படின்னு. ஆனா அது பிராக்டிக்கலி ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயல்பு வாழ்க்கையில சூழ்நிலைகளை பொறுத்து ஏதாவது 1-2க்கு கொஞ்சம் அதிகமான கவனத்தை கொடுக்க வேண்டி இருக்கும். உதாரணத்துக்கு எக்ஸாம் நடக்கும்போது படிப்புல தான் கவனம் செலுத்த முடியும். குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா குடும்பத்துல தான் கவனம் செலுத்த முடியும். முக்கியமான ப்ராஜெக்ட் நடக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்ல தான் கவனம் செலுத்த முடியும். மாத்தி எல்லாமே முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு கவனிக்க வேண்டியதுக்கு போதுமான அட்டென்ஷன் கொடுக்காம விட்டுட்டா என்ன ஆகும்? எல்லாமே குளறுபடியான நிலைமைக்கு வந்துடும். அதை தாண்டியும் கூட இங்க சில பேர் நிறைய விஷயங்கள்ல பேரலா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா அதுக்கு அவங்க கிட்ட ஏதாவது சில மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கும். அந்த டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணிக்காம நிறைய விஷயங்களுக்கு ஒரே நேரத்துல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன்னு நின்னா குறிக்கோளை நோக்கிய அந்த ஒரு வேலைகளை நம்மளால செய்ய முடியறதில்ல. நம்பர் 2, மல்டி டாஸ்கிங். நம்மள நிறைய பேரு மல்டி டாஸ்கிங் பண்றது தான் ஒரு பெரிய திறமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இருக்கிறதுலயே கஷ்டமான ஒண்ணு மல்டி டாஸ்கிங். அது எல்லாருக்குமே வர்றதில்ல. சில வேலைகளை மல்டி டாஸ்கிங்குள்ள கொண்டு வர வாய்ப்பே இல்ல. பட் நம்மள நிறைய பேர் இது தெரியாம நம்மள பலவந்தமா மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு தள்ளுறோம். அதையும் குறையுமா நிறைய வேலைகளை செஞ்சு முக்கியமான வேலைகளை இழுத்து அடிக்கிறோம். நம்பர் 3, டிசிப்ளின். நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்து இருக்காங்க, டிசிப்ளினை தவற விடவே கூடாது அப்படின்னு. ஆனா சில சமயங்கள்ல இந்த டிசிப்ளினை தவற விடுறது ஓகேன்னு சொல்லுது இந்த புத்தகம். இது தெரியாம நம்மள நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம டிசிப்ளின்ல ஏற்பட்டாலும் அச்சச்சோ நம்ம தவற விட்டுட்டோமேன்னு நினைச்சு குழம்புறோம். இந்த குழப்பம் மறுபடியும் அந்த டிசிப்ளினுக்கு எதிர்மறையான விளைவுகளை கொடுக்குது. நம்பர் 4, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். சில சமயம் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கும், சில சமயம் தனிப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியும் இருக்கலாம். அதுதான் நடைமுறையில சாத்தியமானது. அதை விட்டுட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்றேன், ரெண்டுலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்க போறேன்னு எதையாவது செய்ய ஆரம்பிச்சோம்னு வைங்க, ரெண்டுமே பேலன்ஸ் தவறி போயிடும். முக்கியமான வேலைகளை செய்ய முடியாம போயிடும். நம்பர் 5, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கிறது. ஒரு பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி 5 லிட்டர்னா 5 லிட்டர் வரதான் தாங்கும். அதுல போய் மனசு இருந்தா மார்க்கம் உண்டு, நான் 6 லிட்டர் பெட்ரோல் ஊத்தியே காட்டுவேன் அப்படின்னு நின்னா அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானது. ஆனா அப்படிதான் இங்க நிறைய பேர் இருக்கும். என்னால முடியும்னு சொல்லி எல்லா வேலையும் தலையில தூக்கி போட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னா உன்னால முடியும்னு சொல்லி வேற யாராவது அவங்க வேலைய நம்ம தலையில கட்டிடுவாங்க. அதோட விளைவு நம்ம குறிக்கோளுக்கான முக்கியமான ஒரு வேலையை பார்க்க முடியாம நம்ம திணறிடுவோம். நம்பர் 6, பெருசுனாலே பயங்கரமா தானே இருக்கும் அப்படிங்கிற பயம். சில நேரம் நான் இப்படி யோசிச்சிருக்கேன், காரியம் பெருசா இருந்தா வீரியமும் பெருசா தேவைப்படும் அப்படின்னு. பெரிய பெரிய குறிக்கோளுக்கு பெரிய பெரிய எஃபெக்ட் போட வேண்டியிருக்கும் அப்படின்னு. அதனாலே அந்த குறிக்கோள் பக்கம் போறதே கிடையாது. ஆனா உண்மையை பாருங்க, பல நேரங்கள்ல குறிக்கோள் வேணா பெருசா இருக்கலாம், ஆனா அதை அடைய நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் சாதாரணமா தான் இருக்கும். அது தெரியாம தான் நம்மள நிறைய பேர் நம்ம குறிக்கோளை கோட்டை விட்டுறோம், அதை நோக்கிய பாதையில இருந்து விலகிடுறோம். இப்ப புரியுதா நம்ம டார்கெட்டை குறிக்கோளை அடைய விடாம நம்மள எதெல்லாம் தடுக்குது அப்படின்னு. நம்மளால இத்தனை நாள் பல வேலைகளுக்கு மத்தியில நம்ம குறிக்கோளை நோக்கி நகர முடியாம இருந்தாலும் இனி நகர முடியும். அதற்கான வழிகளை இந்த புத்தகம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. மேலும் இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.